Article 19. Transport documents covering at least two different modes of transport. So, a transport document covering at least two different modes of transport, multimodal or combined transport. So, example, two modes of transport. அப்படின்னா என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து எல்சியில் ஷிப்மெண்ட் ஃப்ரம் பெங்களூர் டு ஆஸ்திரேலியா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளிகண்ட் என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து சி மோடில் தான் வேணும் ஷிப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ பெங்களூரில் போர்ட்டு கிடையாது. ஸோ பெனிஃபிஷியரி என்ன அரேஞ்ச் பண்ணுவான்னா, பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்லேயும் சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஷிப்லேயும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதுதான் கவரிங் அட்லீஸ்ட் டூ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ ஹவவர் நேம்னா இது வந்து ஏர்வே பில் இல்லை பில் ஆஃப் லேடிங் இப்படி தான் டைட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்ன நேமில் வேணால் இருக்கலாம், ப்ரொவைடட் ரெண்டு டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் கவர் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அதனால தான் ஹவவர் நேம்டுன்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போது அப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் பெனிஃபிஷியரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் மஸ்ட் அப்பியர் டு இண்டிகேட் த நேம் ஆஃப் தி கேரியர். ஸோ கேரியர்னால் யார் அப்படின்னா, பெனிஃபிஷியரிக்கிட்டேருந்து கூட்ஸை வாங்கி அப்ளிகண்ட்டுக்கு ஷிப் பண்ண போகிற ஒரு பார்ட்டி பேர் தான் கேரியர். ஃபார் எக்ஸாம்பிள் பில் ஆஃப் லேடிங்கில் பார்த்தோன்னா மர்ஸ்க் ஷிப்பிங் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மர்ஸ்க் ஷிப்பிங் லைன் தான் கேரியர். பெனிஃபிஷியரின்னு கூட்ஸ் வாங்கி அப்ளிகண்ட்டுக்கு ஷிப் பண்ணுவான், வெசலில் லோட் பண்ணி ஷிப் பண்ண போகிறான். ஸோ அவன் தான் கேரியர். ஸோ பெனிஃபிஷியரி ப்ரெசென்ட் பண்ணுற டாக்குமெண்ட்டில் யார் கேரியர் அப்படின்றது கண்டிப்பாக இண்டிகேட் ஆகிருக்கணும். அப்படி கேரியர் இண்டிகேட் ஆகிருக்கிற பட்சத்தில் அவன் எப்படியெல்லாம் சைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது செகண்ட் பாயிண்ட். ஸோ த கேரியர் அவனே சைன் பண்ணியிருக்கலாம், மர்ஸ்க் ஷிப்பிங் லைன் அப்படின்னு சொல்லி அவனே சைன் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஏஜென்ட் அவனுக்கு பதிலாக வந்து சைன் பண்ணியிருக்கலாம். நான் தான் வந்து மர்ஸ்க் ஷிப்பிங் லைனோட ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி அவன் சைன் பண்ணியிருக்கலாம். இப்படி இவங்க ரெண்டு பேரும் சைன் பண்ணலைன்றப்போ மாஸ்டர் சைன் பண்ணலாம். மாஸ்டர்னால் யார் அப்படின்னா அந்த வெசலுடைய கேப்டன். ஏன்னா மாஸ்டருக்கு மாஸ்டர் வந்து ஏன் சைன் பண்ணலாம் அப்படின்னா, அந்த மாஸ்டர் தான் அந்த ஷிப்புடைய ஓனர். அந்த ஷிப் செயில் ஆகும்போது ஸோ ஏதாவது நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்து ஷிப் கவுற மாதிரி இருந்தால் மாஸ்டர் ரைட்ஸ் இருக்குது. எந்த கண்டெய்னர் வேணால் எடுத்து ஷிப்பில் கடலில் போட்டுடலாம். ஸோ மாஸ்டருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கிறதால அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை மாஸ்டர் சைன் பண்ணலாம். அப்படி மாஸ்டர் சைன் பண்ணலைன்னா அந்த மாஸ்டருக்கு அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க பேர் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ அந்த ஏஜென்ட்டும் சைன் பண்ணலாம். ப்ரொவைடட் அந்த சைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனி சிக்னேச்சர் பை த கேரியர் மாஸ்டர் ஆர் ஏஜென்ட் மஸ்ட் பி ஐடென்டிஃபைட் ஆஸ் தட் ஆஃப் த கேரியர் மாஸ்டர் ஆர் ஏஜென்ட். ஓகே, எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ கேரியர் மர்ஸ்க் ஷிப்பிங் லைன் சைன் பண்ணுறான் அப்படின்னா, ஐ எம் சைனிங் ஆஸ் அ கேரியர் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை பார்த்தாலே யார் கேரியர்னு தெரியணும். நமக்கு இன்டர்நேஷனல் லெவல் தெரியும் மர்ஸ்க் ஷிப்பிங் லைன்னா ஒரு கேரியர் தான் அப்படின்னு. ஆனாலும் பேங்க்குக்கு அந்த டாக்குமெண்ட்லேயே மர்ஸ்க் ஷிப்பிங் லைன் ஆஸ் அ கேரியர்னு சைன் பண்ணியிருந்தா தான் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி மாஸ்டர் சைன் பண்ணியிருந்தாலும் நான் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லி சைன் பண்ணணும். ஆர் ஏஜென்ட் மஸ்ட் பி ஐடென்டிஃபைட். ஸோ ஒரு ஏஜென்ட் சைன் பண்ணாலும் நான் ஏஜென்ட் தான் சைன் பண்ணுறேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் மாஸ்டர் அப்படின்னு ஆர் கேரியர் அப்படின்னு அதை சொல்லியிருக்கணும். இப்போ ஏஜென்ட் வந்து சைன் பண்ணுறான் அப்படின்னா, ஐ எம் சைனிங் ஆஸ் அ ஏஜென்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் கேரியர் ஆர் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். ஓகே, அடுத்த பாயிண்ட். Indicate that the goods have been dispatched or taken in charge or shipped on board at the place stated in the credit. ஓகே, எல்சியில் என்ன பிளேஸ் சொல்லியிருக்காங்களோ அந்தந்த பிளேஸில் தான் இது லோட் ஆகிருக்கணும். ப்ரொவைடட் எப்படின்னா, இப்போது ரோடு வந்து ஃபஸ்ட்டு மோடு, சி வந்து செகண்ட் மோட் அப்படின்னா ரோடு ஃபஸ்ட்டு மோடாக இருக்கிறதுனால எய்தர் கூட்ஸ் டிஸ்பேச்ட் அல்லது டேக்கன் இன்சார்ஜ் அப்படின்ற ஏதாவது ஒரு நொட்டேஷன் இருக்கணும். இப்போது சி வந்து ஃபஸ்ட்டு மோடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு ஆஸ்திரேலியாவுக்கு அப்புறம் உள்ள லோக்கலாக ஏதோ ஒரு இடத்துல போகுது கூட்ஸு அப்படின்னா, ஸோ சென்னை டு ஆஸ்திரேலியான்றது சி ஷிப்மெண்ட், அது ஃபஸ்ட்டு மோடாக இருக்கிறதுனால ஷிப்ட் ஆன் போர்டு, அதாவது பிஎல்ல வந்து ஆன்போர்ட் டேட் இருக்கும். ஸோ அது மஸ்ட்டாக இருக்கணும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, எய்தர் பை ப்ரீ பிரிண்டட் வேர்டிங். ஸோ ஒரு ப்ரீ பிரிண்டடாக அந்த இடத்துல வேர்டிங் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா a stamp or notation indicating that the date on which the goods have been dispatched, taken in charge or shipped on board. ப்ரீ பிரிண்டடாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல் வந்து எல்லா கம்பெனியும் ஒரே ஃபார்மேட்டில் வச்சிருக்க மாட்டான். ஒரு சில கம்பெனி வந்து ஒரு இடத்துல பிளாங்காக இருக்கும், அந்த இடத்துல ஸ்டாம்போ இல்லை நொட்டேஷனோ இருக்கும். நான் எந்த இடத்துல கூட்ஸ் ஏற்றிருக்கேன், எப்போ ஏற்றிருக்கேன் அப்படின்ற ஒரு நொட்டேஷன் வந்து கேரியர் கொடுத்துருப்போம். ஓகே, அடுத்தது. த டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் வில் பி டீம்ட் டு பி த டேட் ஆஃப் டிஸ்பேச், டேக்கன் இன் சார்ஜ் ஆர் ஷிப்ட் ஆன் போர்ட் அண்ட் த டேட் ஆஃப் த ஷிப்மெண்ட். ஓகே, இப்போ மேலே சொன்ன மாதிரி எந்த டேட்டில் நான் வந்து ஷிப் பண்ணியிருக்கேன், ஆன் போர்டோ இல்லை டேக்கன் இன்சார்ஜோ ஷிப்ட் கூட்ஸ் வந்து கூட்ஸ் ஹவ் பின் டிஸ்பேச் அப்படின்னு ஒரு நொட்டேஷன் ஒரு ஸ்டாம்ப்லையோ அல்லது ப்ரீ பிரிண்டட் வேர்டிங்லையோ இல்லாமல் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் என்னைக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த இஷ்யூவன்ஸ் டேட்டையே நான் ஷிப்மெண்ட் டேட்டாக எடுத்துப்பேன் அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட்.
ஸோ ஷிப்மெண்ட் எப்போ ஆயிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாம்போ இல்லை நொட்டேஷனோ இருந்தால் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்படி ஸ்டாம்போ அல்லது நொட்டேஷனோ இல்லை ப்ரீ பிரிண்டட் வேர்டிங்கோ இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு இஷ்யூன்ஸ் டேட் மட்டும்தான் இருந்தது அப்படின்னா அந்த டேட் தான் ஷிப்மெண்ட் டேட்டாக பேங்க் எடுத்துக்கணும். ஓகே, அடுத்தது தேர்டில் ஏ பாயிண்ட் என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் ஸ்டேட்ஸ் இன் அடிஷன் டிஃபரெண்ட் பிளேஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் டேக்கன் இன்சார்ஜ் ஆர் ஷிப்மெண்ட் ஆர் பிளேஸ் ஆஃப் ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு என்னன்னா, இப்போ டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் நிறைய பிளேஸ் சொல்லியிருப்போம். இந்த பிளேஸ் லோடாக இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இறங்கியிருக்கு, திரும்ப இந்த இடத்துல லோடாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்போம். ப்ரொவைடட் எல்சியில் என்னென்ன ஃபீல்டு என்னென்ன பிளேஸ் ஆஃப் லோடிங் டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்கானோ அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் மென்ஷன் ஆயிருந்தால் போதும். அதுக்கு அடிஷ்னலாக எவ்வளோ வேணால் மென்ஷன் ஆயிருக்கலாம், தப்பில்லை அப்படின்றது ஏ பாயிண்ட். ஓகே, பி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டெண்டட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். ஒரு சில டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டில் இன்டெண்டட் அப்படின்ற வேர்டு இருக்கும். இன்டெண்டட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டட், அந்த விஷயம் நடக்கலாம் நடக்காமலையும் போகலாம் அப்படின்றதுக்கு தான் இன்டெண்டட் அப்படின்ற ஒரு வேர்டு கேரியர் மென்ஷன் பண்ணியிருப்பான். எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பான் அப்படின்னா 3 இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பான். ஒன்று இன்டெண்டட் வெசல், இன்னொன்று இன்டெண்டட் போர்ட் ஆஃப் லோடிங், இல்லைனா இன்டெண்டட் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ். இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இன்டெண்டட்ன்ற வார்த்தை கொடுத்துருப்பான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டெண்டட்ன்ற வேர்டு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இன்டெண்டட் வெசல் அப்படின்னா அந்த வெசலில் கூட்ஸ் ஏறி இருக்கலாம், ஏறாமலேயும் போகலாம். ஸோ பெனிஃபிஷரியோ அல்லது பேங்க்கோ நம்மளால் டிசைட் பண்ண முடியாது அந்த வெசலில் கூட்ஸ் ஏறிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்போது கேரியர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அந்த இன்டெண்டட் வெசல்னு எந்த எந்த ஃபீல்டுக்கு முன்னாடி, ஒரு எக்ஸாம்பிள் இன்டெண்டட் போர்ட் ஆஃப் லோடிங்கோ அல்லது இன்டெண்டட் போர்ட் ஆஃப் டிஸ்சார்ஜோ அந்த மாதிரி எது மென்ஷன் பண்ணியிருந்தாலும் எக்ஸாக்டாக அந்த போர்ட்லேயோ அல்லது அந்த வெசல்லையோ கூட்ஸ் ஏறிச்சா அப்படின்னு தனியாக அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்லேயே ஒரு நொட்டேஷன் கொடுத்துருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் இன்டெண்டட் வெசல் எம்எஸ்சி இந்தியா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வெசலில் கூட்ஸ் ஏறிச்சான்னு பெனிஃபிஷரிக்கும் தெரியாது, பேங்க்குக்கும் தெரியாது. ஆனால் அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்லேயே கேரியர் தனியாக ஒரு சீல் போட்டிருப்பான், ஷிப்ட் ஆன் போர்ட் ஆன் வெசல் எம்எஸ்சி இந்தியா, இந்த டேட் பர்டிகுலர் டேட் ஆன் போர்ட் ஆஃப் லோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு வெசல் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து அக்செப்டபிள். Fourth point, be the sole original transport document, or if issued in more than one original, be the full set as indicated on the transport document. ஓகே, இப்போது சோல் ஒரிஜினல் அப்படின்னு என்னென்னா, முக்கால்வாசி ஷிப்பிங் கம்பெனி வந்து பெரும்பாலும் 3x3, 4x4, இல்லைனா 2x2, இல்லை 5x5 இந்த மாதிரி தான் பிஎல் இஷ்யூ பண்ணுவாங்க. அது என்ன மீனிங் அப்படின்னா, 5 ஒரிஜினல் இஷ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 ஒரிஜினல்லையும் ஆர்டர் வைஸாக இது ஃபஸ்ட்டு ஒரிஜினல், அடுத்தது செகண்ட் ஒரிஜினல், தேர்ட் ஒரிஜினல்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லியிருந்தா அந்த 5 ஒரிஜினலுமே நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். அப்படி எதுவுமே மென்ஷன் ஆகலை, ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா பேங்க்கோ அல்லது பெனிஃபிஷியரோ டிசைட் பண்ணிக்கணும், கேரியர் வந்து ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் தான் இஷ்யூ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி. நம்ம திரும்ப கேரியர் கிட்ட போய் 2 இஷ்யூ பண்ணியிருக்கேன், 3 இஷ்யூ பண்ணியிருக்கேன்னு கேட்கக்கூடாது. Fifth point, contains terms and conditions of carriage or make the reference to another source containing the terms and conditions of the carriage. Short form or blank back transport document. Contents of terms and conditions of carriage will not be examined. So அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, நிறைய பில் ஆஃப் லேடிங்கில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய மென்ஷன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கண்டிப்பாக மென்ஷன் ஆயிருக்கணும். ஆனால் பேங்க்கு அதை செக் பண்ண மாட்டாங்க, அதில் இருக்கிற வேர்டிங்ஸ்லாம் செக் பண்ண மாட்டாங்க. பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கான்னு கண்டிப்பாக பார்ப்பாங்க. சில பிஎல்ல பார்த்தீங்கன்னா பின்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்காது, ஆனால் ஃப்ரண்ட் பேஜ்லேயே ரெஃபர் www.mers.com ஃபார் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதுதான் அந்த ஷார்ட் ஃபார்ம்ன்றதோட மீனிங். ஸோ அந்த ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணி நம்மளால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்க முடிஞ்சால் ஓகே, ஸோ அது சாட்டிஸ்ஃபைட். ஸோ அட்லாஸ்ட் அந்த டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை பார்க்கும்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கணும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா அது வந்து டிஸ்கிரிப்பன்சி தான், அதை கோட் பண்ணி தான் அனுப்பணும். ஓகே, அப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருந்தால் அதை பேங்க் வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதான் 5th பாயிண்ட். 6th பாயிண்ட், கண்டெயின் நோ இண்டிகேஷன் தட் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சார்ட்டர் பார்ட்டி. ஸோ சார்ட்டர் பார்ட்டி இந்த பில் ஆஃப் லேடிங் சப்ஜெக்ட் டு சார்ட்டர் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா அது சார்ட்டர் பார்ட்டின்ற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மோடுக்கு போய்டும். அது மல்டிமோடல் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதை சார்ட்டர் பார்ட்டி டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு இண்டிகேஷன் சார்ட்டர் பார்ட்டின்னு இருக்கக்கூடாது. ஓகே, அடுத்த பாயிண்ட், டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி, இப்போ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ரோட்லேயும், சென்னையிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஷிப்லேயும் போகுது. ஸோ பெங்களூர் டு சென்னை ரோட்டில் வர்ற கூட்ஸ் இறங்கி சென்னை டு சிங்கப்பூருக்கு ஷிப்பில் ஏற்றுற இடத்துக்கு பேர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் கிடையாது. ஸோ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்ற மீனிங் என்னென்னா, ஸோ பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ரோடில் வருது, சேம் மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ். ஸோ சென்னை டு ஆஸ்திரேலியா ஷிப்பில் போகுது, ஸோ சேம் மீன்ஸ் ஆஃப் கன்வேயன்ஸ். ஸோ இப்போ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா, பெங்களூரில் ஒரு லாரியில் ஏற்றிருப்பான் கூட்ஸு. ஸோ அந்த லாரிக்காரன்
ஓசூரில் கொண்டு வந்து கூட்ஸை ட்ராப் பண்ணிவிடுவான். ஸோ ஓசூர்லேருந்து இன்னொரு லாரி ஏறி சென்னைக்கு வந்து இறங்கும். ஸோ கூட்ஸ் எந்த ஒரு ஷிப்மெண்ட்டும் பார்ஷியலாக நடக்கலை. கூட்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஆனால் டெஸ்டினேஷன் கரெக்டாக வந்துடுது. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். அதே மாதிரி சென்னை டு ஆஸ்திரேலியா போகும்போது நடுவில் எத்தனை போர்ட்டில் வேணால் அந்த வெசல் அந்த கூட்ஸ் வந்து இறங்கி இன்னொரு வெசலுக்கு மாறி போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட். ஸோ எப்போல்லாம் இந்த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலவுட் அப்படின்னா, எல்சியில் ப்ரொஹிபிட் பண்ணியிருந்தா கூட டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அலவுட். இது எதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஷிப்பிங் கம்பெனிக்கும் இந்த கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற அந்த ஏர்போர்ட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கெல்லாம் ஒரு ஃபீஸிபிலிட்டி இருக்கணும். எப்போவுமே கூட்ஸ் வந்து ஒரே மீன்ஸ் ஆஃப் கன்வென்ஸில் எடுத்துகிட்டு போக முடியாது. அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி லாரியில் எடுத்துகிட்டு வரும்போது லாரி பஞ்சர் ஆகலாம், இன்னொரு லாரி கூட்ஸ் கை மாற்றலாம். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால ஷிப்மெண்ட் மோட ஃபீஸிபிள், அந்த ஷிப்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபீஸிபிலிட்டி கொடுக்கறதுக்காக இந்த ஆர்டிக்கலில் இந்த பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஈவன் எல்சிலேயே சொல்லியிருந்தாலும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் இஸ் ப்ரொஹிபிட்டட், டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் நடக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். Time for a love potion, a little sweet and spice. Throw it all in a cauldron, mix it up real nice. Fire in my eyes.